ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு நம்ம ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம எங்கே போனோம் பார்த்திங்கன்னா ஊட்டி, அதுக்கப்புறம் கோத்தகிரி அங்கெல்லாம் போனதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி நாங்கள் போனோம். ஒரு 3 டேஸ் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணோம். நைட்டுக்கு மட்டும் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு பேக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஸ்டேஷன் போயிட்டு அங்கே டிஃபன்லாம் வாங்க வேணாம், நம்ம நைட்டு சாப்பிட்டு ட்ரெயின் ஏற போகிறோம். காலையில் தான் போய் அங்கே இறங்க போகிறோம். ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நம்ம வீட்டானது நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து நமக்கு வந்து ட்ரெயின் வந்து நைட்டு 9 மணிக்கு தான். நாங்கள் ஒரு 6 o'clock இருக்கோம். எல்லோரும் ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ எப்படியும் ஒரு 7:30க்கு நாங்கள் சென்ட்ரல் போயிடுவோம். போயிட்டு அங்கேருந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெயினில் ஏறி உட்கார கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஊட்டிக்கு. அதுவும் இது வந்து கோத்தகிரியில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம ஊட்டியை சுற்றி அந்த எஸ்டேட்லாம் இருக்கும் இல்லையா, சூப்பராக இருக்கும். அந்த தேயிலை எஸ்டேட், சாக்லேட் ஃபேக்ட்ரி, என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியுதோ இந்த 3 டேஸில் நான் எங்கெல்லாம் போனேன், என்ன மாதிரி சுற்றி பார்த்தேன், என்ன பட்ஜெட்டு, எப்படிலாம் நீங்கள் ஃபேமிலியை வந்து பிளான் பண்ணி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்குறேன். ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே வந்து ரூம்ஸு, அது எல்லாமே சாப்பாடு எல்லாமே அவைலபிலிட்டி வந்து கிடச்சிச்சு. நாங்கள் புக் பண்ண எல்லாமே அப்பர் பர்த்து தான், அதாவது மிடிலு, 3rd அப்பரு அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ட்ரெயினில் ஏறி எல்லோரும் ஒரு பிளேஸில் செட்டில் ஆயாச்சு. ஸோ தம்பி மட்டும் நான் போட்டுட்டு படுத்துட்டேன். அவனுக்குமே டிக்கெட் புக் பண்ணோம். ஆனால் லோக்ஸ்டாக் மட்டும் தனியாக வந்து அவளுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணி அவளை எங்கள் கூடவே தனியாக வந்து பேக்கெலாம் விழாத அளவுக்கு வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். எங்கள் நாத்தனாருக்கு வந்து தனி வந்து கோச் வந்து இப்போ எங்களது X6னால் உங்களுக்கு X7 அந்த மாதிரி தனி ஒரு இதில் போயிடுச்சு பெட்டியில். ஸோ நானும் என் பையனை மேலே அப்பரில் படுத்துக்கிட்டோம். அது எல்லாருக்குமே அப்படி தான் புக் ஆச்சு. ஏன்னா இந்த டைம் சம்மருக்கு நிறைய பேர் வந்து டூர் போவாங்க இல்லையா, அதனால ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான், என் தம்பி, எங்கள் நாத்தனார் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் ஃபேமிலி ஒரு 11 பேர்கிட்ட நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு அன்றைக்கி ஜேர்னி வந்து இப்படி தான். வியாழக்கிழமை நைட்டு நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்து நம்ம ரூமுக்கு போகிறோம். கோத்தகிரி ஹில்ஸில் வந்து நமக்கு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே நம்ம இறங்கி வந்து தான் எல்லா பிளேஸையும் விசிட் பண்ண போகிறோம். நம்ம எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் விசிட் பண்ணோன்றதை இதில் நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம மேட்டுப்பாளையத்தில் போய் இறங்கிட்டோம். அப்புறம் நம்ம வந்து புக் பண்ணோம் இல்லையா டெம்போ ட்ராவலர். ஸோ வண்டி ரெடியாக இருந்தது. ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணி நம்ம வண்டியில் போய் உட்காந்துட்டோம். வண்டியுமே ரொம்ப பக்காவாக சூப்பராக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக எங்களுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சார். ஸோ இந்த ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாம் வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு காஃபி, டீ அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம ரூமுக்கு போகலான்னு இருந்தோம். பட் மலை மேலே போகிறதுனால அங்கே வந்து டிஃபன்லாம் வந்து ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மின்றனால கீழே ஒரு ஹோட்டல் போயிட்டு டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு. ஆனால் இந்த மலை பகுதியெல்லாம் பார்த்தது எனக்கு வாமிட் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. காலையில் காஃபி குடித்ததுமே வாமிட் வந்துச்சா, சரின்ட்டு என்ன பண்ணேன், டிஃபன் வந்து எல்லாம் சாப்பிட்டாங்க, நான் மட்டும் பார்சல் வாங்கிக்கிட்டேன். நம்ம ரூமுக்கு போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறமா சைட் சீயிங் போகலாம், எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மலைப்பகுதியில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்ம கிளைமேட்டு. அங்கெல்லாம் வந்து வெயிலே அவ்வளோவா தெரியல, சுத்தமாக தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது, ஜில்லுன்னு இருந்தது. அப்படியே ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கெல்லாம் எந்த ரெஸ்டாரண்ட் எப்படி டேஸ்ட் இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, ஆனால் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையிலே போயிட்டு ஆளுக்கு 2 இட்லி அது போல் ஒரு பொங்கல் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பி இப்போ நம்மளுடைய ரூமுக்கு தான் போகிறோம். இதுதான் நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வியூவு. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு தனி ரெசிடென்சி இருக்கும் இல்லையா, அதை அப்படியே புக் பண்ணிட்டோம். அதில் வந்து டபுள் பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, டபுள் பாத்ரூம் எல்லாமே இருக்கும். சுற்றி நம்ம ஃபுல்லாமே நம்மளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வண்டி அங்கே ஆப்போசிட்டில் விட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த கிளைமேட்டு, அந்த மலைப்பகுதி அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி எஸ்டேட் எல்லாமே இந்த தேயிலை தோட்டம் தான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய ரெசிடென்சி, அவங்க வீடு, அப்புறம் லாட்ஜி, அவங்களுடைய தோட்டம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கோம் நாங்கள். ஸோ காலையிலே டிஃபன் மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அதை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் சைட் சீயிங் கிளம்புறோம். ஃபஸ்ட்டு நம்ம போகிறது தொட்டபெட்டா. அங்கே தொட்டபெட்டா சிகரம், எவரெஸ்ட்டுக்கு அடுத்தது இந்த தொட்டபெட்டா சிகரம் தான் ரொம்ப உயரமான சிகரம் சொல்லுவாங்க. இது மேலேருந்து பார்த்தா ஊட்டி எஸ்டேட் ஃபுல்லாமே தெரியும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஜீப்பில் தான் போனோம். அந்த ஜீப்புக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஸோ எல்லாருமே ஏறி
ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகணும். அதுக்கு வந்து 50 ருபீஸ் கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஜீப்பில் ஏறி போயிட்டோம்னா அந்த சிகரம் தொட்டபெட்டா சிகரம் மேலே போய் நின்று பார்க்க 10 ரூபா சொன்னாங்க. ஸோ எங்கே போனாலுமே எல்லாத்துக்குமே டிக்கெட் இருக்குது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனாலுமே வண்டியை உள்ளே மேலெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஜீப்பு அங்கே என்னெல்லாம் வெஹிக்கிள்ஸ் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிடணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து ரொம்ப வந்து கடினமான பாதை, அதனால் வந்து வளைவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு வண்டியோட ஒரு வண்டி வந்து மோதாத அளவுக்கு இங்கே செக்யூரிட்டியும் அதிகமாக இருக்கும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நாங்கள் போனப்பவே ஒரு 2-3 பஸ்லாம் வந்து கவுந்துடுச்சு அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் இப்போ அந்த வண்டியில் ஏறி மேலே போயிட்டு அந்த தொட்டபெட்டா சிகரம் பார்த்திங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருந்தது. இங்கே தான் அந்த மலைப்பகுதி மேலேருந்து நம்ம பார்க்குறது. ஸோ இந்த வியூ பகுதியில் நின்று எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபோட்டோ 100 ரூபான்னு சொன்னார். சரி நல்ல ஞாபகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். 2 ஃபோட்டோ, அதாவது ஒரே போல் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு 200 கொடுத்துட்டோம். ஃபோட்டோ வந்து நம்ம ஞாபகமாக இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமு, இது போல் டாய்ஸு, அது கேப்பு, ஸ்வெட்ரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம நீட்டாக போனோம்னா ஃபுல்லாக அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி தான் இடம் இருக்குது. பாறையாக இருக்குது, கல்லாக இருக்குது, மலைப்பகுதியாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் கால் ஸ்லிப்பானால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்படியே இந்த வியூ பாயிண்டில் நீட்டாக நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது நிறைய ஃபோட்டோஸ் அழகழகாக நிறைய பேர் எடுப்பாங்க. அதை சுற்றி பார்க்கும்போது அந்த இடம், கிளைமேட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த வெயிலுன்ற ஒரு விஷயமே தெரியாது. இந்த மலைப்பகுதியில் நின்று எவ்வளோ பேர் அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எவ்வளோ உயரத்தில் நாங்கள் இருக்கோம் தெரியுமாங்களா? ஸோ நாங்களும் போயிட்டு சின்ன சின்ன ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் இங்கே உட்காந்து எடுத்தோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா ஊட்டியோட ட்ரிப்பு எங்கே பார்த்திங்கனாலும் ஒரு 1000 வண்டி 2000 வண்டி, காரு, பைக்கு, டெம்போ ட்ராவலர்னு பார்க்கலாம், அவ்வளோ வண்டி இருந்தது. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப மெமரபிளான நிறைய ஃபோட்டோஸ் அழகழகாக எடுத்தோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்தோம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம கீழே வரும்போது அந்த பெஞ்சமின் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் அதுக்கப்புறம் தேயிலை ஃபேக்ட்ரி அது 2மே பார்த்தோம். நான் வந்து டீ தூள் மட்டும் வாங்கலை, என்ன ப்ராசஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அங்கே டேகு கையில் போட்டாங்க. ஒரு டீ வந்து உள்ளே போனால் கொடுப்பாங்க, அது வந்து 10 ரூபா. இப்போ நம்ம வந்து டீ எஸ்டேட் வந்திருக்கோம். ஸோ இந்த பெஞ்சமின் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் டீ ஃபேக்ட்ரியும் உள்ளேயே இருக்குது. ஸோ எப்படி ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்க, சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, இப்போ நேச்சராக இவங்க சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வந்து காஃபி கொட்டையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சாக்லேட் மட்டும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ சாக்லேட் எல்லாம் 130, 140, 180ன்னு ரேஞ்ச் வரியாக இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவையோ 100 கிராம் சாக்லேட், 200 கிராம்னு சொல்லி சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. நான் வந்து மோஸ்ட்லி நான் டீ அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வாங்கலை. நான் வாங்கின என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்றதை ஃபஸ்ட்டு டே வந்து காலை ஃப்ரைடே அன்னைக்கு போனது இதெல்லாம். ஸோ இதுதான் அந்த இலை. இந்த இலையெல்லாம் பறித்து கொஞ்சமாக காய வச்சு இந்த இதில் தகரத்தில் போட்டு அது போது ப்ராசஸ் மிஷின் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷினாக இருக்குது. ஸோ இது உள்ள ப்ராசஸ் பண்ணி அது பவுடர் ஆகி அது ஜல்லடையில் ஜலிச்சு கீழே வருது. அந்த டீ தூள்லேருந்து நமக்கு தான் டீ போட்டு கொடுக்குறாங்க. அந்த டீ வந்து ஒரு கப் 10 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம். கீழே தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ சாக்லேட் எல்லாம் ஃபேக்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங் போயிட்டு சாக்லேட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதை பார்த்து வாங்கிட்டு இங்கே டீ தூள் வந்து இதில் அப்படியே கொட்டுது, பார்த்து தெரியும் பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஸ்மெல்லு, ஏலக்காய் ஸ்மெல்லும் அந்த டீ தூளோட இலை ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அந்த இலையை எடுத்து நம்ம மோந்து பார்த்தா அதில் ஒன்றுமே தெரியல. பட் ஆனால் அதோட பார்த்திங்கன்னா நமக்கு வர குவாலிட்டிலாம் ரொம்ப கம்மி. அங்கே இருக்கிற குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. நமக்கு வர குவாலிட்டி டீ தூள் எல்லாமே 2nd, 3rd, 4th கூட கிடையாதான். அதாவது இருக்கிறதுலே லாஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு நெடி ஸ்மெல்லாக இருந்தது. ஒரே அந்த டீ தூள் அந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, ஸோ நெடியாக இருந்தது. எல்லாருமே அந்த டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன கப்பில் கொடுத்தாங்க 10 ரூபான்னு சொல்லிட்டு. நம்ம 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்காக கொடுக்குறது. சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ட்டு. இந்த வாட்டி ஃப்ரீயாக சாக்லேட்லாம் எதுவுமே டேஸ்டிங்க்கு கொடுக்கல. ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது இல்லையா, அதனால் கொடுக்கல. எப்போவுமே இந்த மாதிரி வெக்கேஷன் டைம் இல்லாமல் மற்ற டைம் போனால் சாக்லேட்ஸ் கூட தருவாங்களாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டீ எல்லாம் வாங்கி எல்லோரும் குடிச்சு டேஸ்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து வண்டியில் போகிறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடுதா, சுற்றி 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 போகுது மலையை. அதனால் நான் வந்து குடிக்கல. நான் வந்து அதை எங்கள் மாமனாருக்கே கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேக் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம கீழே போகும்போது சாக்லேட்டே எல்லாமே பில் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். இப்போ கீழே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோமா. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். இங்கே எல்லா ஃப்ளேவர்லேயும் சாக்லேட் இருக்குது. இப்போ இதில் வந்து கலப்படம்னு ஒன்றும் பண்ணுறதில்ல. அதனால தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட அது எப்படி ப்ராப்பராக
பண்ணுறாங்கன்றத காட்டுறாங்க. ஸோ இந்த சாக்லேட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். இதிலே டார்க் சாக்லேட் இருக்குது. அதாவது இது வந்து எப்படின்னா நேச்சராக வந்து இந்த டீ தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் நினைக்கிறேன். பேக்கெட் 1/4 கிலோ 267 என்னமோ போட்டிருந்தது. நான் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் சாக்லேட் மட்டும் பசங்களுக்காக 2 100 கிராம் எடுத்தேன். ஒரு 100 கிராம் வந்து 180 ருபீஸில் ஒரு ஃப்ளேவர் இருந்தது. எல்லாமே வந்து டார்க் சாக்லேட் மாதிரி தான் எடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு அதான் பிடிக்கும். ஒயிட் கலர்லேயும் க்ரீமி மில்க் சாக்லேட்லாம் இருந்தது. நான் வந்து அதை எடுக்கல. எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்கா போல் நட்ஸ் கலந்தது அது போல் சாக்லேட் மட்டும் வாங்கியாச்சு. ஸ்ட்ராபெரி கூட இருக்குது. நான் வந்து அதெல்லாம் எடுக்கல. நார்மலாக நம்ம பசங்க என்ன சாப்பிடுவாங்களோ அந்த ஃப்ளேவர் சாக்லேட் மட்டும் எடுத்திருக்கோம். ஊட்டியிலே பார்த்திங்கன்னா இந்த வறுக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த வறுக்கியுமே நாங்கள் வாங்கியிருக்கோம். நான் என்ன வாங்கினேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லா வீடியோவும் நான் மொத்தமாக பஞ்சாக போட்டால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அன்னைக்கு காலையில் நம்ம தொட்டபெட்டா சீக்கிரம் முடிச்சுட்டு பெஞ்சமின் சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் தேயிலை தோட்டம், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போனோன்றதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிடுவோம். ரொம்ப டயர்டாயிடும் இல்லையா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இதுக்கு போனோம். எங்கே சொன்னால் அழகாக ஒரு இது இருக்குது, கர்நாடகா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டிங்லாம் நாங்கள் போகல. அதுக்கப்புறம் அந்த கர்நாடகா கார்டன்ஸ்க்கு தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ரோஸ் கார்டன் வந்து பூட்டி வச்சுட்டாங்க. 19th அன்னைக்கு எக்ஸிபிஷன், அதனால் அதை பூட்டிட்டாங்க. அங்கே போக முடியல. கர்நாடகா கார்டனில் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே க்ரீனிஷாக இருக்கும். அந்த புட்கள் எல்லாமே வந்து அனிமல்ஸ் தீமில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அது போல் தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த போட்டிங் வந்து நான் போகல. ஏன்னா இது ரொம்ப எனக்கு பயமாக இருந்தது. அதனால தான் நாங்கள் இந்த போட்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டோம். இது வந்து சேஃப்லெஸ்ஸாக தெரிஞ்சுது. குழந்தைங்கள வச்சு நம்ம இங்கே போவேனா அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த போட்டிங் நான் போகவே இல்லை. போகும்போது வியூஸ் மட்டும் காமிச்சார். போகிறீங்களா கேட்டார். நான் போகலைன்னு சொல்லிட்டேன். அதோடு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கர்நாடகா கார்டன் போன எல்லாத்தையும் ஃபோட்டோஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நைட்டு வந்து டின்னருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அங்கேயே குக் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டோம். இட்லி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சட்னி, சாம்பார் எல்லாமே அவரே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவார் நமக்கு. எல்லாமே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுக்க போகிறோம். ஸோ எல்லோரும் இது வந்து எங்கள் அண்ணியோட ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்குது. இது ஒரு 2 எக்ஸ்ட்ரா பெட்டு, பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே வாங்கிக்கலாம். இவங்களுக்கு அங்கே டிவியில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது, கேபிள் கனெக்ஷனும் இருக்கா. ஸோ டிவியில் வந்து பொம்மை சேனலு எல்லாம் யூடியூப்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் டின்னர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அவர் வந்து எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. நம்ம என்ன குக் பண்ண சொல்கிறோமோ அதை அவர் குக் பண்ணிவிடுவார். ஸோ சுட சுட எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவரே தந்துடுவார். அவரே பிளேட் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவார். நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இந்த 3 டேஸாக குக் பண்ணுறதே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ நைட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா வெளியே சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தோம். ஸோ இவங்க வந்து டிவிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா 7:45 ஆச்சு. ஸோ இது வந்து எங்களோட ரூமு. இதில் வந்து எங்கள் மாமியாருக்குன்னு ஒரு லாஸ்ட் கட்டிலும், மெயின் கட்டில் வந்து நானும் பசங்க எல்லாமே படுத்துக்கிட்டோம். வெளியே ஹாலில் வந்து தம்பி, எங்கள் மாமனார், அந்த டிரைவர் அண்ணா எல்லாருமே வெளியே பெட்டு போட்டு வெளியே அவங்க படுத்துக்கிட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து இப்படி தான் அந்த ஃபஸ்ட் டே வந்து இப்படி போச்சு. இன்னும் டிஃபன் பார்த்திங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டிரைவர் அண்ணாவும் எங்கள் கூடயே தான் ஸ்டே பண்ணாங்க. ஸோ அந்த குக்கிங் அவர் வந்து கிச்சன்லேயே படுத்துக்குவாராம் எப்போவுமே. ஸோ இது நம்ம ரூமு. அதுக்கடுத்து இது ஹாலில் எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து எங்கள் அன்னிக்கான ரூமு. அதுலேயே ஒரு பாத்ரூம் வெளியே இருக்குது தனியாக. ஸோ இந்த ரூம்லேயும் பெட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும்னா பெட் இருக்குது, பில்லோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே இப்படி வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா காலையிலேயே ட்ரெயின் விட்டு இறங்கி வந்து அவுட்டிங் போனோமா, ரொம்ப டயர்டாக இருந்தது. சாம்பார், சட்னி, இட்லி, கிரேவி, சப்பாத்தி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சுடு தனியாக ஒரு கெட்டிலில் வச்சிடுறாரு, நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க தான் போகிறோம். மறுநாள் எங்கெல்லாம் போகணுன்றதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த கர்நாடகா கார்டனு, அந்த கார்டன் வீடியோ, அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம வேறு எங்கெல்லாம் விசிட் பண்ணோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முதுமலை காடு போகலான்ட்டு நாங்கள் அதை தான் 2வது நாள் பிளான் பண்ணோம். யானைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா? ஸோ என் பையனுக்காக காலையிலே ஏர்லி மார்னிங் 5:30 மணிக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.